அப்பா அம்மாவுக்கு நல்ல ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தேடிட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சிட்டோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்ம கௌஸ்துபம்ல ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் கீப்பிங், சீனியர் ஜிம், ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட், சிவா விஷ்ணு ஆலயம், பாடசாலை, கோசாலை, வாக்கிங் ட்ராக், பார்க், travel arrangements, 24 hours security, 24 hours power backup generator, indoor games, entertainment programs. இப்படி பெரியவாளுக்கான சகல வசதிகளோட அமைஞ்சதுதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருந்து 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ட்ரெடிஷனல் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய நல் மாலை வணக்கங்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து அவர் ரொம்ப அழகாக இந்த நரசிம்மருடைய மகாத்மியத்தை என்ன சொல்லணும், எவ்வளோ சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அளவாக அழகாக சொல்லி மேற்கொண்டு யஜ்ஞத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் கூறிய சில விஷயங்கள் மிகவும் சத்தியம். பல இடங்களில் இது போன்ற ஒரு சிறப்பு நாளில் இறைவனை அருகிருந்து தரிசித்தல், அதன் மூலம் ஏற்படும் பரமானந்தத்தை அனுபவித்தல் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அருகிய ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. அந்த வகையில் நாம் அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள்தான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், வேறு வழியே இல்லை. வாழ்வார்களையும் நாயன்மார்களையும் துணக்கழிச்சிக்க வேண்டிதான். அவங்க ரொம்ப சிம்பிளாக, ரொம்பலாம் இதை பற்றி யோசிக்க வேண்டாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, உனக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்னா இது நீ என்னமோ பெருசாக சாதிச்சுட்டு தான் நினச்சிக்காத. உனக்கு கிடைக்கணும்னு அவன் கிருபை பண்ணினால் உனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் வெவ்வேறு விதமான வாக்கியங்களில் ஆழ்வார் பெருமக்களும் நாயன்மார்களும் இதனை ஒரு பதிவாகவே சாசனம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று கூறினால் அது சற்றும் மிகையான கூற்றாக இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த அற்புதமான இனிய தெய்வீக அனுபவத்தை நாம் அனுபவிப்பதற்கு ஏதுவாக இருந்த திரு மற்றும் திருமதி ராமசுப்ரமணியம் தம்பதி அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பொருள் இருக்கலாம், நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், உழைத்து ஈட்டிய பொருளை எவ்விதம் செலவு செய்வது என்பது அது ஒரு பெரிய கலை. அது கற்றதனால் பயப்படுமா அப்படின்னு கேட்டால் மறுபடியும் ஆழ்வார்கள்ட்ட தான் நம்ம போய் நிற்க வேண்டும். கற்றதனால் மட்டும் அது பயப்படாது. அது நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வரமாக வேண்டும், அல்லது இறைவனே நம்மை அருளி செய்ய வேண்டும். அப்போ தான் அது சாத்தியப்படும். ஸோ அப்போ அவர் மூலியமாக லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் நமது ஆலய வளாகத்திற்கு எழுந்தருளி ஒரு வருடம் பூர்த்தியாகி இன்று நரசிம்ம ஜெயந்தி அன்றே வருஷாபிஷேக நிகழ்வு. அப்படி ஒரு 30 விழாவா, 40 விழாவா, 50 விழாவா, அது ஒரு கணக்கு பண்ணிகிட்டே போனால் அது தனி பிரவச்சனமாகிடும். அது எத்தனை நம்பர்ஸ் போட்டுக்கணுமோ அத்தனை விழாவும் அதற்கு இங்கு பொருத்தம் என்றே நாம் கூறலாம். என்ன வருஷாபிஷேகம், நரசிம்ம ஜெயந்தி தானே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே போகிறது எனக்கு தெரிகிறது. இப்போ நமக்கு இன்றைக்கி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீராம் பட்டாச்சாரியார் பற்றி உங்களுக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஒரு பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். ஸ்ரீமான் கல்யாண்ராம் பட்டாச்சாரியாருடைய பேரன்.
அவர் வந்து சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதருடைய நேரடி சிஷ்யகோடி. அவருடைய கண்டெம்பரரி. அவரிடம் பயின்று பிரவச்சன உலகத்தில் தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்தவர். நாம் செய்த பாக்கியம், அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே இதே உலகத்தில் இந்த இடத்தில் அவருடைய பிரவச்சனம் கேட்கும் புண்ணியத்தை நாம் பெற்றோம். நரசிம்ம ஜெயந்தி அன்று இப்படி ஒரு அருமையான நிகழ்வை செய்து வைக்கக்கூடிய ஸ்ரீராம் பட்டாச்சாரியருடைய இன்றைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சோளிங்கர் உள்ள அவர் தான் தலைமை பட்டாச்சாரியார். ஸோ அவர் வந்து இங்கே நம்மளுடைய அந்த பிரதிஷ்டையாக இருக்கட்டும், இந்த வருஷாபிஷேகமாக இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சு வைக்கிறது நமக்கு அது ஒரு தனிச்சிறப்பு. இதெல்லாம் திட்டமிட்டு பெரிய மந்திராலோசனை செய்து அப்படிலாம் நடக்கலை. இயல்பாக அப்படியே நடக்கிறது. அப்படி இயல்பாக நடத்தலிலிருந்து நாம் வெள்ளிடை மலையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இறைவனுடைய பெருங்கருணையால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அவர் தான் நமக்கு திரு ராஜா பட்டாச்சாரியார் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். ராஜா பட்டாச்சாரியார் நமக்கு கிடைச்ச பெரிய சொத்தா இல்லையா? காத்தால் இப்படி இறங்கி அப்படி வெளியில் போகும்பொழுது அந்த பக்கம் திடீர்னு என்ன அறியாமல் ஒரு உள்ளுணர்வு மேலிட அப்படி திரும்பி பார்த்தோன்னா இந்த இன்றைய நிகழ்ச்சிக்காக இந்த கடத்தில் சுவாமி ஆவாகனம் பண்ணோம் இல்லையா, அந்த கடத்தை இப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ஒரு டவுட்டு, பேசாமல் உள்ளே இருக்கிற மூர்த்தியை பேத்துக்கொண்டு இங்கே வச்சுட்டாரோ இவர் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. எல்லாருக்கும் வந்துதா? அப்புறம் வந்து கிட்ட வந்து பார்த்தா அது கடம், அந்த கடத்தை அப்படி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது பெருமாளை பொறுத்தளவில் அந்த பாவம் இருந்துட்டால் போகிறோம், கடாட்சத்தை பொழிஞ்சு தள்ளிடுவர். அந்த பாவம் இருந்துட்டால் போகிறோம், கடாட்சத்தை பொழிஞ்சு, அப்படிப்பட்ட ஒரு பாவத்தோடு அவர் இங்கே நமக்கு வருடம் 365 நாட்களும் இந்த பெருமாளை அவர் வந்து ஆராதனை பண்ணக்கூடிய அந்த அற்புதம் நம் அனைவரின் பெரும் பாக்கியம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் அவர்களுடைய டீம் வந்து இன்றைக்கி இந்த நரசிம்ம ஜெயந்தியை ரொம்ப விமர்சையாக இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு அருமையான ஒரு விஷயத்தையும் நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த வருடம் ஆல்மோஸ்ட் இந்த தினத்தை ஒட்டி நமது லக்ஷ்மி நரசிம்மருடைய பிரதிஷ்டா தினம் ஏற்பட்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்பொழுது சுவாமியினுடைய பிரசாதத்தை எடுத்துட்டு ஸ்ரீ அண்ணாவை போய் அன்றைய தினமே போய் பார்த்து அவரிடம் பிரசாதம் வழங்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தையும் லக்ஷ்மி நரசிம்மர் அவர்கள் அந்த சுவாமி நமக்கு அருளினார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினச்சி பார்க்கும்போது எனக்கு உணர்ச்சி வசப்படுகிறேன். ரொம்ப அருமையாக அந்த தீர்த்தத்தை வாங்கி ஸ்ரீ அண்ணா தலையில் தெளிச்சுண்டா எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா, இந்த மாலையை சுவாமி போட்டிருந்த மாலையை அந்த ஆடை ஆபரணங்களெல்லாம் எடுத்து உடுத்திண்டா ஒரு 5 நிமிடம் 48 நாளைக்குள்ளே நான் இங்கே வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னார். எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது, தொடர்ச்சியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு அருள் வாக்கும் அவர் செய்தருளினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வைணவத்திலே 108 திருப்பதிகள் உண்டு. எத்தனையோ வைணவ ஆலயங்கள், ஆயிரக்கணக்கான வைணவ ஆலயங்கள் நாடு முழுவதிலும் இருந்தாலும் ஒரு 108 ஆலயங்களுக்கு ஏற்றம் அதிகம். ஏனென்றால் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்ததனால் அந்த ஆலயங்களுக்கு அத்தகைய ஏற்றம். அந்த வகையிலே சமீபத்தில் இறைவனுடன் கலந்த ஸ்ரீ அண்ணா அவர்கள் ஒரு ஆழ்வார் என்று கூறினால் அது சற்று மிகையான கூற்றாக இருக்க முடியாது. அத்தகைய பெருமகனார் மகான் இங்கு வந்திருந்து இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து, ராமர் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து, நரசிம்மருடைய பிரசாதத்தையும் வாங்கி கொண்டு அமிர்தகடேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்துக்கு வந்தருளி, இப்படி ஸ்ரீவத்சத்திற்கும் அந்த மகானுக்குமான தொடர்பு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதை இந்த அற்புதமான தருணத்திலே கூறிக்கொள்வதில் அடியேன் பக்தியுடன் பெருமை கொள்கிறேன். இது இறையருளாலே சாத்தியமான ஒரு தெய்வீக நிகழ்வு. இன்றைக்கு காலையில் திடீரென்று அடியனுக்கு ஒரு உள்ளுணர்வு.
நரசிம்மனுடைய பல பெயர்களில் ஒன்று கம்பர். ஏனென்றால் இவர் விளக்கி கூறியபடி தூணிலும் இருப்பான் துரும்பினும் இருப்பான் அப்படின்னு பிரகலாதன் எப்பொழுது தன்னை கூப்பிட போகிறாரோ அப்படின்னு எல்லா கம்பத்திலும் வியாபித்திருந்தான். பக்தன் அழைத்தவுடன் கம்பத்திலிருந்து வெளிவந்ததனால் அவருக்கு கம்பர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த வகையில் கம்பர் பிறந்த தேரெழுந்தூரிலே ஆமருவியப்பன் ஆக பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசத்தலம் உண்டு. இன்று காலை திடீரென்று எனக்கு ஒரு உள்ளுணர்வு, அந்த ஆலயம் என்னை அழைப்பதாக நான் உணர்ந்தேன். 10 மணிக்கு மேலே இன்றைக்கு நண்பர் டிகேவி ராஜன் மற்றும் கோகுல் அவர்களுடன் அந்த ஆலயத்திற்கு நாங்கள் சென்று வந்தோம். காரணமாகத்தான் அவர் அழைத்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே நரசிம்மரை பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஒரு சிலர் என்னிடம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இவ்வளோ பக்கத்தில் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணுறீங்களே, ராமர் சன்னதிக்கு பக்கத்துலேயே நரசிம்மரை கொண்டு போய் வைக்கிறீங்களே, இது வந்து பெரியவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்தீர்களா அப்படின்னு ஒரு சிலர் என்னிடம் கேட்டார்கள். அப்படி ஒரு கேள்வி வந்ததாலேயே நான் ஸ்ரீ அண்ணாவிடமே சென்று இது பற்றி இது மாதிரி ஒரு இருக்கு, ரொம்ப நன்னா பண்ணலாம், அவசியம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்தினுடைய டோப்போகிராஃபியை அவர் மைண்டில் வச்சுட்டு கேட்டார். இந்த பெருமாள் கோயிலுக்கு வடக்க ஆண்டாள் சன்னதி இருக்குது, ராமர் சன்னதி இருக்குது, லக்ஷ்மி நரசிம்மர் வைக்கிறதுக்கு இடம் இருக்கோ அப்படின்னார். இடம் இருக்குண்ணா அப்படின்னு. அப்போனா தாராளமாக வச்சுடலாம், வேறு எதையும் பார்க்க வேண்டாம், தாராளமாக வச்சுடலாம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவுடைய உத்தரவின் பேரிலும் இந்த சந்தேகத்தையும் தீர்த்துண்டு நம்ம இந்த சுவாமியை இங்கே பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கு 1 வருஷம் ஆகுது. இந்த இங்கே இன்றைக்கு போய் அந்த சுவாமியை வழிபடும் பொழுது மூலஸ்தானத்தில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பேன், நீங்கள் அந்த ஆலயத்தை பார்த்துருப்பீங்க. திவ்ய தேசத்தலம் அது. மூலவர் ஆமருவியப்பன் என்ற கோலத்தில் இருக்கிறார். அவருக்கு வலது பக்கத்தில் பிரகலாதன், இடது பக்கத்தில் கருடன், அப்புறம் இடது பக்கத்தில் அமர்ந்த கோலத்தில் காவேரி தாயார். நான் நிறைய ஆலயங்கள் பார்த்துருக்கிறேன், பெருமாள் கோயில்களையும் நிறைய பார்த்துருக்கேன். மூலவர் நின்ற கோலத்தில் மூலவருக்கு வலது பக்கம் பிரகலாதன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே அது ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சுவாமி சரிதானே? அப்படி என்றால் உடனே கம்பர் நினைவுக்கு வந்தார். கம்பர் எழுதிய ராமகாதையில் கிட்டத்தட்ட 190 பாடல்கள் என்று நினைக்கிறேன். இரணியவதை படலம், இந்த நரசிம்மருடைய காதை ராமகாதையில் யுத்தகாண்டத்தில் பயின்று வருகிறது. இது பற்றிய அதற்கு பிறகு தான் அப்படி யோசித்து பார்த்தா கம்பர் இதை எவ்வாறு அந்த தன்னுடைய பெரும் காப்பியத்திலே இதை புகுத்தி இருக்கக்கூடும், ஏன் புகுத்த வேண்டும் இப்படின்னு பல்வேறு விதமான சிந்தனைகள். 10,000 பாடல்கள் கொண்ட கம்பராமாயணத்தில் இரணியவதை படலம் ஏன்? இந்த கேள்வி கொஞ்சம் தோன்றும் பொழுது சிந்தனையை அப்படி பின்னோக்கி விட்டுட்டே போனோம். அவர் கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் அப்படிங்கிறது பொதுவாக வரலாற்று செய்தி. இது தொடர்பான சில சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. பொதுவாக கம்பராமாயணம் எழுதிய பிறகு சடைய பவுலருடைய துணையுடன் கம்பராமாயணத்தை அவர் அரங்கேற்றினார் என்ற செய்தியும் நாம் படிக்கிறோம். அதே போல் வேறொரு செவிவழி செய்தியும் ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன என்றால், இந்த பெரும் ராமகாதையை அவர் ஸ்ரீரங்கத்திலும் அரங்கேற்றியதாக ஒரு செய்தி. இது நிறைய ஆய்வாளர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள், நிறைய பிரவச்சன கர்த்தாக்களும் கூறியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு பதிவான செய்தி. இப்படி நம்ம கேட்கும் பொழுதே ஒரு
பெரும் காப்பியம் 2 இடங்களில் அரங்கேறி இருக்கக்கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வரும். அதுக்கு இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம ரீசெண்டாக எப்பொழுதுமே முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது இப்போ நடக்குதா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, உதாரணத்துக்கு நாம் ஏதேனும் ஒரு நூல் எழுதுகிறோம் என்றால் அந்த நூல் வெளியீட்டு விழாவை நாம் 1க்கு மேற்பட்ட இடங்களில் வைத்துக்கொள்வது வழக்கமாக இருப்பதை நாம் காண்கிறோம். சாதாரண ஆத்தர்ஸ்லேருந்து பெரிய ஆத்தர்ஸ் வரைக்கும் தேவைக்கேற்ப அல்லது சூழ்நிலை கருதி ஏதோனும் ஒரு காரணத்தை ஒட்டி அது பல்வேறு இடங்களில் அந்த நூல் அரங்கேற்றம் என்பது நிகழ்கிறது. அதுபோல் அந்த காலத்திலும் நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியை எடுத்துக்கலாம். அல்லது 2இல் ஏதேனும் ஒன்று தான் சரியாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த இடத்துல இந்த ஸ்ரீரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியை குறிப்பிட அடியேன் விளைகிறேன் என்றால், ஸ்ரீரங்கத்திலே கம்ப ராமாயணம் கதை அரங்கேற்றும் பொழுது எல்லோரும் இதை படித்து காட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த இரணியவதை படலம் வருகிறது. அங்கு கற்றறிந்த பெரியோரெல்லாம் கொஞ்சம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மூலவரான வால்மீகி ராமாயணத்தை அடியொட்டி எழுதப்பெற்றதாக கம்பர் கூறுகிறார். வால்மீகி ராமாயணத்தில் எந்த இடத்திலையுமே ஹிரண்யவதம் இடம்பெறவில்லையே. அப்படி இருக்க கம்பர் இதை எழுதியதனால் கொஞ்சம் மனம் ஒப்பவில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய உற்சாகம், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு காவியம் அரங்கேற இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு தடை மாதிரி ஒன்று வந்து விட்டதுன்னு கூடியிருந்தவர்கள், அறிஞர் பெருமக்கள், கம்பர் எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா. அப்போது எப்பொழுதே ஒரு பெரும் சபை இருக்கும் பொழுது ஒரு சாரார் இப்படி கூறினால் ஒரு சாரார் அதற்கு ஒரு தீர்வு கூறுவர். அதனால தான் சபை, ஊர் சபை அப்படிங்கிற ஒரு வழக்கமே பழங்காலத்தில் ஏற்பட்டது. காரணம்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு சிந்தனை உள்ள பெருமக்கள் ஒரு பிரச்சனையை பல கோணத்திலிருந்து அணுகி அதற்கு தீர்வு கொடுக்கும் பெருமக்கள் அந்த ஊர் சபையிலே இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் அதே சபையில் இருந்த ஒரு 4-5 பெரிய மனுஷங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது இந்த காவியத்தை பார்க்கும்போதே தெரியுது ஒரு பெரிய தெய்வமாக காவியமாக இருக்கிறது, நாம் இறைவனிடமே இதை விட்டுவிடலாம், இது இவர் எழுதிய காப்பியம் இறைவனாகவே ஆகி அவர் வெளிப்படுத்தி இருந்தால்தான் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் சாத்தியம். அதனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனைக்கு அவர்கிட்டே தீர்வு கேட்போம். ஏதேனும் ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் இப்பொழுது நடைபெற்றால் நாம் இந்த பெருங்காப்பியத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே நரசிங்க பெருமான், அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமான் ஆர்ப்பரித்து கர்ச்சனை செய்து அதை ஆமோதித்ததாக அந்த வரலாறு கூறும். அதன் பிறகு ஸ்ரீரங்கத்திலும் இந்த ராமாயணம், கம்பராமாயணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு இது ஒரு செவிவழி செய்தி. கம்பராமாயணத்தில் எந்த விதமாக இந்த ஹிரண்யவதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய புகுந்தால் கம்பரின் நுட்பம் நமக்கு விளங்கும். வால்மீகி ராமாயணத்திலே உத்தரகாண்டத்திலே சொன்ன பல கதைகளை கம்பன் அங்கங்கு தேவைக்கேற்ப தனியாக ஒரு தொகுப்பாக கூறாமல் தேவைக்கேற்ப அழகாக பொருத்தி இருப்பது தெரிய வரும். பல பின்தொடர்ச்சி புராணங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒன்றுக்கு பின் ஒன்று அப்படி வந்துட்டே இருக்கும். நிறைய சாபங்கள், வரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு காலகட்டங்கள் நடந்திருக்கும். அதை கம்பன் ரொம்ப அழகாக பொருத்தி அதை படிப்பவர்களுடைய மனதில் எளிமையாக தங்கும் அளவிற்கு மிகப்பெரிய வித்தை செய்திருப்பான். அந்த வகையிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுந்தரகாண்டம் பீரியடில் அசோகவனத்தில் போய் சீதையை பார்த்துட்டு அனுமாருக்கு ஒரு பெரும் கடும் கோபம் வரும். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அவருக்கு பணிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சூடாமணியை கொண்டு போய் சீதையிட்ட கொடுக்கறது மட்டும்தான் அவருடைய வேலை. கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் அவருக்கு சும்மா இருக்கு. அப்போ ஏன்னா எப்பொழுதுமே வீரர்களுக்கு தோல் திணவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோல் திணவு எடுத்த பிறகு எல்லாத்தையும் தாண்டி அவங்க தன்னை அறியாமல் சில வேலைகள் செய்து விடுவார்கள். அந்த வகையில் எதிர்ப்படும் சில பேர் அப்படி சந்தனத்தை அரைக்கிற மாதிரி அவர் கம்பர் சொல்லக்கூடிய உதாரணம். நசுக்கிடுவாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை சந்தனத்தை ஒரு குழவியில் அரைப்படும் சந்தனம் போல் எதிர்ப்பட்டவர்கள் எல்லாம் அனுமர் துவம்சம் செய்து கொண்டு போக அவரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. இந்திரஜித், ராவனுடைய பையன் இந்திரஜித் அவனும் முதல்ல பிரம்மாஸ்திரம்லாம் யூஸ் பண்ணல. சாதாரண ஒரு குரங்கு வந்திருக்கு, நம்ம சர்வசாதாரணமாக அதை அடக்கிடலாம் அப்படின்ட்டு
ஒரு மேலோட்டமாக முயல அந்த முயற்சியில் தோற்று போக அவன் பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறான். பிரம்மாஸ்திரத்தை ஏவியவுடன் அனுமர் கட்டுப்படுகிறார். உண்மையில் அனுமருடைய ஆற்றலுக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தையும் எதிர்கொண்டு இந்திரஜித்தை சம்ஹாரம் செய்யும் அளவிற்கு அவருக்கு திறன் உண்டு. ஆனால் அவர் அந்த இடத்திலே முப்பெரும் தேவர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுவார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேர் நேரடியாக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அவர்களிடமே அந்த வரத்தை பெற்றிருந்தாலும் உரிய நபர்கள் அதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த காட்சி மூலியமாக எல்லோருக்கும் புரிய வைப்பதற்காகவும் அனுமன் அவ்விடத்திலே கட்டுப்பட்டான் என்று கம்பர் கூறுவார். ரெண்டாவது, ஒரு பெரும் காப்பியங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது ஏதேனும் ஒரு சிறந்த செய்தியை இது சொல்ல வேண்டும். அந்த வகையில் ராமகாதையினுடைய மைய இழை என்ன அப்படின்னா அறம். இந்த அறத்தின்பால் ஒரு அவதாரமாகவே இருந்தாலும் ராமன் எப்படி பொறுமையாக ஒரு மனிதனுக்கு எப்படி குறைந்த சக்தியை கொண்ட ஒரு மனிதன் தன் வாழ்வில் நேரக்கூடிய துன்பங்களை எப்படி சாதாரணமாக அணுகுவானோ அவ்விதமே அவதார புருஷனாகிய ராமனும் அணுகினான் என்பதை நிலைநிறுத்துவதே கம்பருடைய நோக்கம். அந்த வகையில் இவரை கொண்டு போய் அவன் கட்டுப்பட்டதில் அவன் இன்னொன்று யோசிக்கிறான் அனுமர். சரி, இந்த டைமில் நம்ம ராவணனை பார்த்துடலாம், பார்த்துட்டு நம்ம ராமருடைய பெருமையெல்லாம் சொல்லி அவரை எச்சரித்து இங்கேருந்து சீதாதேவியை நம்ம அழைச்சின்னு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பாசிபிலிட்டிஸ் அவர் யோசிக்கிறார். அந்த வகையில் இவர் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுறார். கம்பர் காட்டக்கூடிய அந்த ராமாயண கேரக்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். இப்படி சொல்கிறதுனால மூலமான வால்மீகி முனிவர் அப்படி அல்ல. ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே வால்மீகி ராமாயணம் இருக்குது, அவர் மொழிபெயர்த்தால் இந்த மொழிபெயர்ப்பில் இவர் ஏதேனும் ஒன்று சிறப்பு செய்ய வேண்டும் அல்லவா? ஸோ வடநாட்டிலிருந்து வந்த அந்த ராமாயணத்தை தமிழகத்தின் தன்மைக்கேற்ப ஒரு சில இடங்களில் மாறுதல் செய்து மூலக்கதையினுடைய முக்கியத்துவத்தை எவ்விதத்திலும் கெடுத்து விடாமல் ஆக்கிய ஒரு பெரும் காப்பியம். இந்திரஜித் பற்றி நம்ம நினச்சிருப்போம், ராவணனோட பையன், அவனும் ஒரு அசுரன், அவன் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் கம்பர் சொல்கிறார், இந்திரஜித் அப்படி ராவணன் முன்னாடி கொண்டு போய் அனுமரை நிப்பாட்டிட்டு அனுமரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இவர் பார்த்தீங்கன்னா அனுமரை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ரொம்ப இழிவாக எல்லாரும் குரங்கு என்று அசுர கூட்டத்தார் கூறக்கூடிய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையர். அவர் அசுரவேந்தனோட பையன். அப்பாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அனுமரை. அறிவடிவினன், சிவனை போன்ற தேஜஸ் உள்ளவன், ஆனால் அந்த செங்கன்மாலுக்கு சேவகனாக இருக்கிறான். நான் இந்த வரியை படித்தோன்னே மிரண்டு போயிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் கம்பராமாயணத்தில் உள்ள மூல பாக்கில் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ அவனுக்கு ராமன் யாருன்னு தெரியுது, இந்த அனுமர் யாருங்கிறது தெரியுது. யாருக்கு? ராவணனோட பையனுக்கு. அறிவடிவனாக இருக்கிறான். ஏன் அந்த சிவன் அங்கே எடுத்தான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனுமன் யார்? சுக்ரீவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவன். சுக்ரீவன் வாலியோட தம்பி. வாலி பெரிய சிவபக்தன், வாலி ஈஸ்வரன் அப்படின்னு பட்டம் பெற்றவன். இப்போ இவ்வளோ விஷயங்களை அவனை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது ஒரு 2 வரியில் சொல்லுவார் கம்பர். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்போ இது மாதிரி வந்திருக்கார் அவர், இங்கே நம்மளுடைய குற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி எதிர்பட்டவங்களெல்லாம் அவர் அடித்து நசுக்கிட்டார், உடனே அவரை கொன்னுடுங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு உத்தரவு போடுறார் ராவணன். உடனே விபீஷணன் எழுந்து, மாதர்களை கொன்றவர்கள் கூட இருக்கிறார்கள், ஆனால் தூதுவர்களை கொன்றவர்கள் இல்லை, அது அறம் இல்லை, அதனால் நம்ம அவர் ராமனிடமிருந்து ராமதூதனாக வந்திருக்கிறார், அதனால் அவரை நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் கேட்டுக்கிறார். ஏன்னா கம்பராமாயணத்தில் மந்திரப்படலம்னு 2-3 இடங்களில் வரும்.
இந்த மந்திராலோசனை ராஜாக்களாக இருக்கிறவங்க ஒரு முக்கியமான தருணத்தில் அவை கூட்டி சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு தகுந்தவர்களை கொண்டு சில யோசனைகளை கேட்பார்கள். அந்த வகையில் ராவணனுக்கு தம்பியாக இருக்கிறார், அமைச்சரவையில் ஒருவராக இருக்கிறார். அவர் கூறின உடனே அவர் சரி அப்போனா வாலில் மட்டும் தீயை வச்சுட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு நடந்த கதை உங்களுக்கு தெரியும். இந்த வாலில் தீ வச்சு அவர் இலங்கையை அழிச்சிட்டு இப்படி தாண்டி வந்த பிறகு தான் இந்த மந்திராலோசனை கூட்டம் கூடுகிறது. அந்த மந்திராலோசனை கூட்டத்தில்தான் விபீஷணன் இந்த பழம் புராணங்களில் எடுத்து சொல்கிறார். அப்படி எடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் உனக்கு தேவையில்லைப்பா, இதை பேசாமல் விட்டுரு, இதோட உனக்கு ஏற்கனவே சில சாபங்கள்லாம் இருக்குது, வந்துட்டு போன இந்த ஒரு குரங்கு வச்ச தீ அப்படின்னு சொல்லி அசாரணமாக சொல்ல நோ அப்படி நினைக்காத, இங்கே நீ சிறைப்படுத்தி வைத்திருக்கும் அந்த சீதையின் கற்புத்தி அது அப்படின்னு வீடணன் எடுத்து சொல்கிறார். அவர் கோபத்தில் உச்சத்தில் இருக்கார், தன்னுடைய ப்ரைடே போனதான் நினைக்கிறார். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் தோல்வியே கண்டதல்ல, ஒரு சாதாரண குரங்கு வந்து என்னுடைய நகரத்தை அழித்து விடுவதா அப்படின்னு அவருக்கு கடும் கோபம். அப்போ இவர் ஒன்றா எடுத்து சொல்கிறார். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, 2 நாட்களுக்கு முந்தைய நாங்கள் மறுபடியும் பண்ருட்டி பக்கத்தில் ஒரு டெம்பிளுக்கு போயிருந்தோம், திருவதிகை வீரட்டனேஸ்வரர் கோவில். அந்த வீரட்டனேஸ்வரர் கோயிலினுடைய வடக்கு கருவறையில் ராவண அனுகிரகமூர்த்தி அப்படின்னு ஒரு சிலை, பல்லவா டெம்பிள் ராஜசிம்மனுடைய கோயில்களில் இந்த ராவண அனுகிரகமூர்த்திக்கு ஒரு ஸ்பெஷல் ஏற்றம் கொடுத்துருப்பார் அவர். இந்த காட்சியை அங்கே அவர் சுட்டி காட்டுவார். நீ ஒரு முறை கைலாயத்தின் மேல் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துல புஷ்ப விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது கைலாயத்தை காக்கும் நந்தி பெருமான் உன்னிடம் வேண்டுகோள் விடுத்தார். இது வந்து சிவனும் பார்வதியும் வரையும் இடம், இதன் மேலே நீ பறந்து செல்லக்கூடாது, சுற்றி போகணும் அப்படின்னு சொன்ன உடனே நந்தியை பார்த்துட்டு இவருக்கு பெரும் கோபம். ஒரு சாதாரண நந்தி எனக்கு வந்து யோசனை சொல்கிறதா அப்படின்ட்டு அவர் இந்த நந்தியை குரங்கு மாதிரி இருக்க நீ வந்து எனக்கு புத்தி சொல்கிறியா, நகர்ந்து போ அப்படின்னோன்னா அவர் நந்தி அந்த இடத்துல இவருக்கு ஒரு சாபம் கொடுக்குறார். இங்கே வந்து இந்த இறைவனை காக்கும் பணியில் நான் ஈடுபட்டிருப்பதால் உண்மை நான் தண்டிக்கவில்லை, என்னை பார்த்து குரங்குன்னு சொன்னில்ல, உன்னுடைய தகுதிக்கு ஒத்து வராத குரங்கின கூட்டம் உன்னிடம் சமர் செய்யும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறார். சாபம் கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கோபம் தலைக்கேறுது. கைலாய மலையை தாண்டி போக சொன்னில்ல, இந்த கைலாய மலையை பேத்து வச்சுட்டு நான் நகர்ந்துடுறேன் அப்படின்ட்டு தன்னுடைய தோல் வழியால் அந்த கைலாயத்தை அப்படியே பேப்பர் அப்படி கீழே வந்து அப்படி வேரோடு அப்படி தூக்க முயற்சி பண்ணுவார் அந்த 10 தலையை வச்சுட்டு. அப்போது உமையம்மை வந்து திடீர்னு ஒரு நடுக்கத்தை பார்த்த உடனே பயந்து போயிடுவா. பயந்து போனோடனே இவர் வந்து ஒரு சின்ன கட்டை விரலால் ஒரு அமுக்கமுக்குவார், அவ்வளோதான். சிவபெருமான் கட்டை விரலால் ஒரு அமுக்கமிக்கின உடனே இவர் 10 தலையும் அமுங்கி பூமியில் அழிஞ்சு காணாமல் போகிற ஒரு சூழல் ஏற்படுறது. தன்னுடைய தவறை புரிஞ்சுன்னு உடனே சாமவேதத்தால் இறைவனை துதித்து பாடுகிறார். அப்படி பாடும்பொழுது சிவன் வந்து மறுபடியும் மனமிறங்கி அவருக்கு அப்போ தான் ஒரு வரம் கேட்குறார். அந்த வரத்தில் ஹிரண்யகசிபு மாதிரி இவருக்கு ரொம்ப திறமையாக வரம் கேட்க தெரியல, தெரியாமல் இல்லை. அதுக்கு விபீஷணன் சொல்லுவார். விபீஷணன் இதை காரணக்காரியத்தோடய சொல்லுவார். இவருக்கு தன்மேல அளப்பரிய நம்பிக்கை, பறவைகளாலும் பாம்புகளாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு மட்டும் கேட்பார். அவர் மகிழ்ந்து அந்த வரத்தை கொடுத்துருவார். இதை இந்த இடத்தில் அவர் ஞாபகப்படுத்துகிறார். வீடன், நீ அன்னைக்கு வாங்கின சாபம் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது, கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவார். இல்லை ஒரு உதாரணம், அதற்கு முந்தி வாலியிடம் ஒரு சின்ன சமரில் ராவணன் தோற்றதை சுட்டி காட்டுகிறான். ராவணன் என்ற சொல்லுக்கு நடுக்கம் என்ற ஒரு பொருள் உண்டு. அதற்கு முன்பு இப்போ நம்ம அந்த ராவணம் கைலாசத்தை பேத்து நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு முந்தைய அவருடைய பெயர் வந்து தசக்ரீவன்.
அப்படின்னு பேர். அழுபவன் அழச்செய்பவன் என்ற பொருள்பட அன்னைக்கு கைலாசத்திலிருந்து பரமேஸ்வரன் வச்ச பேர் தான் ராவணன். ஸோ அன்றிலிருந்து அவர் ராவணன் என்று அழைக்கப்பட்டான். இது எல்லாத்தையுமே விபீஷணன் ஞாபகப்படுத்துகிறார். அப்படி ஞாபகப்படுத்தும் பொழுது இது முதல் நிகழ்வு அல்ல, இதற்கு முன்பு நீ வாலியிடம் தோற்றிருக்கிறாய், வாலி ஒரு விலங்கினம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வாலியிட்ட தோற்றதை இதோட போய் முடிச்சு போடாத, வாலிக்கு வேறு ஒரு ஸ்பெஷல் பவர் உண்டு. யாரிடம் அவர் சண்டையிட்டாலும் சண்டையிடுபவரிடமிருந்து பாதி பலத்தை தான் பெற்று அவர் எதிரியை வீழ்த்தக்கூடியதுனால இதையும் அதையும் கொண்டு, அதனால் இப்படி சொல்ல 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 ராவணனுக்கு ஒரு பேரில் வெறுப்பு வருது. அந்த டைம் வலிந்து விபீஷணன் சொல்லக்கூடிய கதை தான் இந்த ஹிரண்யகசிபுவனுடைய கதை. பெருசாக ஹிரண்யகசிபுவனுடைய மாட்சிமையை ரொம்ப சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, பெருமாளுடைய வாயிற்காப்பவனாக இருந்து 3 ஜென்மத்தில் நான் திரும்ப போகணுன்னு ஆசைப்பட்டு ஹிரண்யகசிபாவும் இரண்யாட்சனாகவும் அவர் வந்தப்போ நீ செஞ்ச பெருங்குற்றத்தெல்லாம் அவன் செய்யவே இல்லை. அவர் சொல்கிறார், விபீஷணன் சொல்கிறார், அண்ணாட்ட சொல்கிறார், அவன் செஞ்ச பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப தற்பெருமை பேசினான். 3 பெரும் தெய்வங்கள் செய்யக்கூடிய வேலைகளை தானே செய்து தானே இறைவன் அப்படின்னு பண்ணான். அப்போல்லாம் கூட கடவுள் அவரை தண்டிக்கவே இல்லை. எப்பொழுது அவன் செய்த குற்றம் என்ன என்றால், பக்த கோலாகலனான அந்த இறைவன் தன்னுடைய பக்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுனால ஹிரண்யகசிபுவை தண்டிக்க போனனே தவிர நீ பண்ண பெரிய குற்றத்தெல்லாம் அவன் பண்ணவே இல்லை. 2வது, அவன் வாங்கி வந்த வரத்துக்கு முன்னாடி நீ வாங்கின வந்த வரம் ஒன்றுமே கிடையாது. அந்த வரம் என்னங்கிறத அவர் ஏற்கனவே ஒரு பட்டியல் போட்டார். நீ சாதாரணமாக ரொம்ப செருக்கின் அடிப்படையில் சர்வசாதாரணமான ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்க. மனிதர்களும் இப்போ எனக்கு என்ன பயம்னா, மனித வடிவத்தில் அவதாரம் வந்திருக்கக்கூடிய அந்த ராமன் இந்த வானரங்களின் துணை கொண்டு உன்னை அழித்து விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். அதனால் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை நீ பார், அதை பார்த்து உன் புத்தியை மாற்றிக்கொள் அப்படின்னு ரொம்ப துணிச்சலாக அட்வைஸ் பண்ணுறான். இந்த விஷயத்தை அந்த அரசவையில் ஒரு 100 பாடல்களில் கம்பர் ராமாயணத்திலே விளக்கியிருப்பார். இதை ஒரு ஆய்வு நோக்கிலும் ஆய்ந்து பார்த்தால் நிறைய பேர் அதை கிளப்பி விட்டாங்க. எப்படி ராமர் ராமகாதையில் நரசிம்ம அவதாரத்தை சொல்ல முடியும், நரசிம்ம அவதாரம் பின்னாடி அவதாரம் அல்லவா அப்படின்லாம். அதன் பிறகு தான் பார்த்தா அந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெகு நிச்சயமாக ராமர் ராமாவதாரம்னு தான் பேர் வச்சார் கம்பர் தன்னுடைய அந்த காப்பியத்துக்கு. ராமகாதைக்கு அவர் வைத்த பெயர் ராமாவதாரம் தான். ஸோ ராமாவதாரம் வெகு நிச்சயமாக நரசிம்ம அவதாரத்திற்கு பின்தான் என்பதையும் கம்பர் இங்கே பதிவு செய்ததாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இங்கே பாருங்கள், இந்த கதையில் சம்பந்தப்பட்ட ராமருக்கு சன்னதி, லக்ஷ்மி நரசிம்மருக்கு சன்னதி, இதில் ஹீரோவாக இருந்த அனுமாருக்கு சன்னதி, இப்படி எல்லாம் எப்படி பொருந்தி வருது பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தருணத்தில் உங்களுடன் ராமகாதையில் கம்பர் எடுத்தாண்ட இரணியவதை படலத்தை பற்றிய ஒரு சில தகவல்களை சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவத்சம் phase 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றதுதான். ஸ்ரீவத்சத்துல இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மனசு நிம்மதியும் திருப்தியும் ஸ்ரீவத்சம் phase 2 கௌஸ்துபத்துல நிச்சயமா கிடைக்கும். நாங்க இப்போ அனுபவிச்சிருக்கிற பக்தி பரவசத்தையும் கலை நிகழ்ச்சிகளையும் நீங்க நிச்சயம் கௌஸ்துபத்துல அனுபவிக்கலாம்.